ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் இஞ்சி வந்து ஒரு 150 கிராம் போல் எடுத்து தோல் சீவி எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், வரமிளகா ஒரு 3 வரமிளகா போல் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் வந்து மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து ஆறக்கு எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த புளி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, புளியில் வந்து கொஞ்சமாக நல்லா சூடாக இருக்கும் பாருங்கள் தண்ணி, அதை வந்து நான் ஊற்றிக்கிறேங்க. ஒரு கப்பு தண்ணி ஊற்றினாலும் ஓகே தான், ஒரு டம்ளர் அல்லது ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ புளி வந்து நல்லா கரையிட்டோம், அதுக்குள்ளே நான் மற்ற பொருளெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க. புளி நல்லா வந்து நம்ம கருப்பாக இருக்கும், கேரளாலாம் அதிகமாக கருப்பாக புளி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் இஞ்சி வந்து நல்லா இந்த சொரவியில் நல்லா சொரவி எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சொரவன இஞ்சியை வந்து நல்லா புழிஞ்சுக்கணுங்க. அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்குறோம், அதில் வந்து அந்த தண்ணியை மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும் லாஸ்ட்டில். இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது, இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா இஞ்சிலையுமே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. நம்ம புழிஞ்சு முதல்ல எடுத்து வச்சிட்டோம்னா மேலே வந்து தெளிஞ்சிருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே புழிஞ்சாச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள் இஞ்சியில் உள்ள தண்ணி. இது அப்படியே அந்த பவுலை அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் வச்சுட்டு நான் தேங்காய் தான் இதில் அதிகமாக வந்து தேங்காயில் தான் செய்யணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து ஒரு 150 கிராம் பக்கம் நான் 150 மில்லி நான் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் நல்லா காயட்டும். காஞ்சதும் இப்போ நம்ம சொரவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெய் காஞ்சதும் இந்த சொரவி எடுத்த இஞ்சியை உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சிடணுங்க இஞ்சி. இப்போ போடும்போது இப்போ நம்மளுக்கு கருகக்கூடாது, நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஹைலேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா பொரிஞ்சு எடுத்துடணும். நம்ம அந்த ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள், முறுகி வரும் இஞ்சி, பார்த்தாவே தெரியுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் இஞ்சி எனக்கு நல்லா முறுகி வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை விட இன்னும் நம்ம கருக விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரியணும். நம்ம வரமிளகா கிள்ளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு 2 வரமிளகாவே இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி எல்லாம் பொரிஞ்சதும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே நம்ம நல்லா பொரிஞ்சு, இப்போ பாருங்கள் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு இஞ்சி. இப்போ வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இது வந்து நல்லா சூடு ஆறுனதும் கொருகொருப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொருகொருப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவு நல்லா கொருகொருப்பாக இருக்கணும். இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு புளி கரைசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நான் அந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி, அதோடைய அந்த புளி கரைசலை நல்லா வடிகட்டி இப்போ எடுத்துக்கிறேங்க. இந்த அளவு நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா ஆயிலோடு இருக்கிறனால அந்த தேங்காயோடு இருக்கிறனால நான் அதோடைய புளியை நான் ஊற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அதே பேன் வச்சாச்சுங்க. அந்த நம்ம இருக்கிற அந்த தேங்காய் மீதி உள்ள தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரியட்டுங்க. இப்போ நான் மீதி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா வரமிளகா, அந்த வரமிளகா 2 வரமிளகாவை இப்படி போட்டுக்கலாம். 2 வரமிளகா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணதை போட்டாச்சுங்க. போட்டுட்டு இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும், கருகாமல் பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் வரணும். பாருங்கள் இந்த அளவு கலர் மாறினா போதும். இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன் வெந்தய பவுடரை போட்டுக்கலாம். அதோடைய வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா மிக்சிங் ஆகும்போது இப்போ நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா புளி கரைசல், அதையே அதோடு அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாம் ஒன்று சேர ஒட்டுக்கா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பும் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அருமையான நம்மளுக்கு இஞ்சி புளி சூப்பராக ரெடி. கேரளாவில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த ரெசிபி இல்லாமல் இருக்காது. இப்போ நம்ம இஞ்சியை நான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா புளிஞ்சு, அது பாருங்கள், அது மேலே உள்ள தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். கீழே உள்ளது நம்மளுக்கு தேவையில்லைங்க. இப்போ ஊற்றியாச்சுங்க. அதுவும் சேர்த்து இப்போ நல்லா மிக்சிங் ஆகி நல்லா வெந்து வரட்டும். இது வந்து புளிப்பு, இனிப்பு, காரம் 3 சேர்த்து செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த இஞ்சி புளி ரெசிபி இல்லாமல் இருக்காதுங்க. எல்லா இலையிலையும் இது வைப்பாங்க. இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இல்லைங்களா, ஒரு 5 டீஸ்பூன் போல், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். போட்டு இப்போ எல்லாம் சேர்ந்து கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் வைக்கணும். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் கக்கி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம இது எடுத்துக்கலாம். திரண்டு வரும், அல்வா பதத்தில் வரும் நம்மளுக்கு. நம்ம ஸ்பூனில் வைக்கும்போது அந்த எண்ணெயோடு சேர்த்து வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது 1 ஸ்பூன் இருந்தால் போதும். ஒரு பிளேட் சாதம்னாலும் சாப்பிட்டுக்கலாம். எல்லா சாப்பாட்டுக்கும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், அருமையாக நம்மளுக்கு எண்ணெய் கக்கி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அருமையான நம்மளுக்கு இஞ்சி புளி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம், இன்னும் கூட கொஞ்சம் 1 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இது வந்து நம்ம வெளியிலேயே 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இஞ்சி புளி ரெசிபி சூப்பராக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சுவையான இஞ்சி புளி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. யாருக்கெல்லாம் பார்க்கும்போதே வாய் ஊறுதுங்கிறது மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இப்போ வந்து நம்ம இறக்கிக்க வேண்டியது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.